இப்போ எம்பெருமானவருக்கு காட்சி கொடுக்கிறார் பாருங்க. சங்கு சக்கர தோட அழகா அற்புதமா அப்படியே நாராயணர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த நாராயணருடைய காட்சியை பார்க்கிறார். எல்லாரும் பார்க்கறாங்க. சபையில் இருக்கிற அனைவரும் பார்க்கறாங்க, மன்னர் பார்க்கறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. ஆனா இவர் பார்க்கிறார், நாராயணர் அப்படி பார்க்கிறார். எல்லார் கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி நிக்கிறியே பெருமாளே, உனக்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது, நீ சௌக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு அவர் நினைச்சாராம். பெருமாள் இப்படி பாக்குறாங்களே, இந்த பெருமாளுக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது. எப்படி? அவர் தான் எல்லாருக்கும் நன்மையை தான் அவர் இப்படி நினைக்கிறார். யார் கண்ணும் அவர் மேல பற்றக்கூடாது, எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பாடுறார்? திருப்பல்லாண்டு பாடுகிறார். அவர் தான் எம்பெருமான அழகா வாழ்த்தி பாடுறார். அந்த பாட்டை பாருங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித் திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே. பெருமாளை பார்த்த உடனே பெருமாள் கூட வந்த தாயார், அவருடைய திருத்தோள், அவர் கையில் இருக்கிற சங்கு சக்கரம், இது எல்லாம் பல்லாண்டு நல்லா இருக்கணும், எந்த திருஷ்டியும் சுவாமிக்கு வரக்கூடாது அப்படின்னு ஆழ்வார் உருகி நமக்கு பல்லாண்டு பாடினார். நல்ல வேலை அந்த நேரத்தில் அவர் நமக்கு அதை பாடினார். அப்படி பாடினதுனால தான் இன்னைக்கு நாம் அந்த பெருமாளை பல்லாண்டு பாடி வாழ்த்துறோம். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவர் விஷ்ணு சித்தர் என்ற பெயர் கொண்ட பெரிய ஆழ்வார். தாய் தந்தையர் வைத்தது விஷ்ணு சித்தர். ஆனால் ஆழ்வார்களிலேயே இவர் பெரியவர் என்பதனால் இவரை பெரியாழ்வார் என்றும், ஆண்டாள் நாச்சியாருக்கு தந்தையாக இருந்ததனால் பெரியாழ்வார் என்றும் இன்னொரு சிறப்பும் இருக்கு. நாராயணரே இவரை மாமனாராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அதுக்கு மேல ஒரு பெரியவர் வேணுமா? அதனால இவரை பெரியாழ்வார் என்றும் போற்றுகிறோம். அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு சித்தர் மிக அழகா விஷ்ணு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் தோட்டத்தில் தனக்கு கிடைத்த அற்புதமான அந்த பெண் குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு கோதை என பெயர் சூட்டி அந்த குழந்தையை வளர்த்து எம்பெருமான் திருமணம் செய்து வைக்கின்ற வரைக்கும் அந்த குழந்தையை பாதுகாத்து சௌகரியமா இந்த உலகத்திற்கு ஆண்டாள் நாச்சியாரை தந்தது இந்த பெரியாழ்வார் தான்.